ராமராமா 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாசரக விஸ்வாவசு வருடம் தை மாசம் 27ஆம் தேதி அஷ்டமி திதி காலை 8:30 மணி வரை. பின்பு நவமி திதி. நட்சத்திரம் விஷாகா நட்சத்திரம் காலை 8:59 வரை. பின்பு அனுராதா நட்சத்திரம் அனுஷம். துருவயோகா கௌலவகரணம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வீட்டில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்து வருகிறேன், அதனால் குறை ஏதும் இல்லை. ஆனால் சிலர் வழிபாடு செய்யக்கூடாது என்கிறார்கள், இது சரியா? வீட்டில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யலாமா கூடாதா, இதுதான் கேள்வி. தெய்வ விக்கிரகங்களை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றது தவறு கிடையாது. அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? தவறு கிடையாது. ஆனா எந்த பரிமாணத்துல, அதாவது சைஸ்ல நம்ம விக்கிரகத்தை வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். கோவில்கள்ல ரொம்ப ஒரு பெரிய அளவுல பெரிய பரிமாணத்துல சுவாமி நின்றுட்டு இருப்பார். இல்ல லிங்கம் பெரிய லிங்கமா இருக்கும். இல்ல விக்கிரகங்கள் பெரிய பிள்ளையார் விக்கிரகம் அம்பாள் விக்கிரகங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும். அந்த மாதிரி பெரிய விக்கிரகங்களை வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாமான்னா பண்ணலாம், தோஷம் இல்லை. ஆனா அதற்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணணும். அந்த அளவுக்கு அபிஷேகங்கள் பண்ணணும், அந்த அளவுக்கு நிவேதனங்கள் பண்ணணும். முக்கியமாக பெரிய பிள்ளையார் வச்சுட்டு பெரிய நரசிம்மரை வச்சுட்டு ஒரு டம்ளர் பாலை கொண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணா சுவாமி என்ன பண்ணுவார்? சுவாமிக்கு நைவேத்தியம் கட்டாயம் தேவைன்னு இல்லை. நீங்க கொடுக்குற நைவேத்தியத்தை பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுதான் சுவாமிக்கு பலம் வரப்போறதா? ஆனா இந்த பரிமாணத்தை தாண்டி விக்கிரகங்கள் இருந்தா இந்த அளவுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு குறைச்சு நம்ம நிவேதனம் பண்ணினோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லதில்லை. அப்ப நமக்கு எவ்வளவு சக்தியோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் விக்கிரகங்களை வச்சுக்கணும். சின்னதா ஒரு பிள்ளையார், சின்னதா கிருஷ்ணர் ராமர், அந்த மாதிரி விக்கிரகங்களை வச்சு அதுக்கு டெய்லி ஆராதனம் பண்ணி பூஜை பண்றது ரொம்ப உயர்வு. பெருசு பெருசா விக்கிரகத்தை வாங்கி வச்சுன்ட்டு அதை டெய்லி பூஜை பண்ண முடியல, ஒரு பூ கூட போட முடியல, சில சமயம் வெளியூர் போயிட்டோம்னா அதுக்கு நிவேதனம் கூட பண்ண முடியல அப்படின்னா அதனால ஒரு பெரிய தோஷங்கள் சம்பவிக்கும். ராமராம.